Hi, Happy New Year everyone. From Veggies Cuisine. எல்லாருக்கும் இனிய இங்கிலீஷ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதில் வந்து we are going to watch winter sports here. Here in America, north side, it's always very cold, and this especially winter time we get more snows. The snow time ஆஃபீஸஸ் காலேஜ் ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது வந்து நமக்கு வந்து வின்டர் ஸ்போர்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதில் வந்து ஸ்கீயிங், ஸ்னோ மொபைல், ஸ்லெட்டு, ஸ்கூட்டர், ஸ்னோ மொபைல் எல்லாமே இங்கே பண்ணலாம். இது வந்து தனியாக கிளாஸஸும் இருக்குது. இல்லை வந்து தெரிஞ்சவங்க இதில் போய் முன்னாடியே புக் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா கவர் பண்ணிவிட்டு போய் அவங்க வந்து வின்டர் அந்த ஸ்பாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பாட்ஸில் நமக்கு வந்து ஆல்ரெடி புக் பண்ணி டிக்கெட் வாங்கிடணும். 1 hour 2 hour லைக் தேட் வாங்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போய் லைனில் நின்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட்டுக்கு உங்களை பிக்கப் பண்ணி அந்த மலை உச்சியில் டாப் ஆஃப் த மவுண்டன் அவங்க விட்டுடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஸ்கீ பண்ணி கீழே வரணும். இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு. இதுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வெளி ஸ்டேட்லேருந்தெல்லாம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபுல் புக்டு. இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து என்னென்னா சில இடத்துல நைட்டெல்லாம் லைட்ஸ் போட்டு அப்போவும் ஸ்கீயிங் பண்ணுற இடம் இருக்குது. சில இடத்துல ஒன்லி பர்டிகுலர் டைமிங்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டு என்னோடய டாட்டர்லாம் ஸ்னோ மொபைல், அதாவது ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்னோவில் ஓட்டிகிட்டு போனோம். அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கும். ஃப்ளாட்டாகவும் இருக்கும், மவுண்டனாகவும் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு எது வேணும்னு. ஃப்ளாட்டாக இருக்கிறதுனா அப்படியே ஓட்டின்னு போகலாம். மவுண்டன்னா சுற்றி சுற்றி ஓட்டணும். அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் ஓட்டலாம். லாஸ்ட் இயர் அவங்க மவுண்டன் எடுத்தாங்க. இந்த தடவை ஃப்ளாட் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 ஸ்கூட்டர் ஒரு டைமில், அதாவது 2 to 4 ஸ்லாட்டு, இல்லை 4 to 6 அந்த மாதிரி 2 hours ஸ்லாட்டு. முன்னாடியும் ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் அந்த கோச்சஸ் இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட்டு ஏதாவது நின்றுடுச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி கொண்டு வருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அடுத்தது குரூப் ஸ்கீயிங், தனி ஸ்கீயிங்னு இருக்குது. சிலவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல், இன்டர்மீடியட், ப்ரீ லெவல் அப்படியெல்லாம் இருக்கும். இது எதுவுமே தெரியலைன்னா அந்த டைமில் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அதுக்கு தனி ப்ரைஸு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் சேர் லிஃப்டிங், யார் ஸ்கீ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அந்த சேர் லிஃப்ட்டுன்னு ஒரு மேலே கொண்டு போய் அது வந்து அங்கே கொண்டு போய் மலை உச்சியில் விட்டுடுவாங்க. ஸோ அதை பாருங்கள், அங்கேருந்து எல்லாம் ஸ்கீ பண்ணி கீழே வருவாங்க. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு ஸ்லெட்டு. ஒரு டியூப் மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சர்க்கிளாக. அதில் உட்காந்து நீங்கள் அப்படியே ஸ்லெட் பண்ணி கீழே வரலாம் வழுக்கிட்டு. அதை தவிர இன்னொன்று வந்து ஐஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இந்த பிகினருக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அந்த இடத்துல ஸ்கீயிங்கும் இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டும் பண்ணாங்க. ஸ்கீயிங் பண்ணாங்க. அதில் வந்து கொஞ்சம் ஹார்டு, அதாவது ரொம்ப ஹார்டாக இருக்கிற இடம் சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டு அந்த மாதிரியெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஊர்லெலாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா. இங்கே வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து டில் ஏப்ரல் வரைக்கும் எங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த இடம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 hours ட்ரைவ். அதனால் முன்னாடியே போயிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே ஸ்லாட்டுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் டே மத்தியானம் மாதிரி போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த இடமெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு இருந்தது. போயிட்டு அதுக்கடுத்த நாள் ஸ்கீயிங் ஒரு நாள் வந்து ஸ்னோ மொபைல், ஒரு நாள் ஸ்னோ ஸ்கீயிங் ரெண்டும் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இப்போ நான்லாம் ஸ்னோ ஸ்கீயிங்கெல்லாம் பண்ணது கிடையாது, கற்றுக்கல. அதனால் எனக்கு ஆசை அது எப்படி இருக்கும் மேலேன்னு போய் பார்க்கணுன்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சேர் லிஃப்டிங் கவர்டாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் அதுக்கு தனி ரேட்டு. அதுக்குள்ளே 4 பேர் உட்காரலாம். அவங்க மேலே கூட்டின்னு போயிட்டு அங்கே இறங்கி அங்கே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். சீனிக் ஸ்பாட்ஸு, நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அதே இதில் கீழே வந்து இறங்கலாம். அது மட்டும் நான் பண்ணேன். மற்றதெல்லாம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பண்ணாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்து பாருங்கள். இங்கேருந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி கீழே வரும். நடுவில் பிரிட்ஜெல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சேர் லிஃப்டிங் வந்து மேலே நான் போனேன். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி மேலே போகலாம். நான் அதில் போயிட்டு அங்கேருந்து இறங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு வார்மாக சூப்பு, வார்ம் ஐஸ்கிரீம் அப்படி இதெல்லாம் இங்கே கிடைக்கும்.
ஃப்ரைடு டோ அந்த மாதிரி நல்லா எல்லாமே இந்த குளிருக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அதே அந்த சேர் லிஃப்டிங்லேயே வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கீப் பண்ணி வருவாங்க. இந்த இடம் வந்து வெர்மாண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட மினி யூரோப் மாதிரி இருக்கும். அந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் கூட இங்கே நிறைய இருக்காங்க. பாருங்கள், நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட இந்த வீடியோ அனுப்பி ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர்.